சூத முனிவர் மற்ற முனிவர்கிட்ட முசுகுந்த சக்கரவர்த்தியோட சுவாரஸ்யமான வாழ்க்கை வரலாறை பற்றி அவங்க சொல்லி வந்துட்டே இருந்தாங்க. அந்த சமயத்தில் தேவேந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய சிவ விக்கிரகத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டார். அதை தேவேந்திரன் இது என்னோடதே கிடையாது, நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி இது யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தேவேந்திரன் இது மகாவிஷ்ணு வழிபட்ட சிவ விக்கிரகம், அவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு, அந்த விக்கிரகத்தை தற்காலிகமாக தான் நான் வச்சுருக்கேன், நான் உங்ககிட்ட இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்திரதேவன் மறுக்கவும் செய்கிறாங்க. அப்போது மற்ற முனிவர்கள் எல்லாமே சூத முனிவரை பார்த்து சொல்கிறாங்க, இது மகாவிஷ்ணுவால் வழிபட்ட விக்கிரகம் அப்படின்னா மகாவிஷ்ணு ஏன் சிவபெருமானை வழிபடணும், இந்த விக்கிரகத்தை ஏன் தேவேந்திரன்ட்டு கொடுக்கணும், இந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விக்கிரகம் முசுகுந்த சக்கரவர்த்தி போச்சா, முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அவரோட மோட்சம் அப்படிங்கிறது கிடைச்சதா, அவர் எப்படி சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பூதகணங்களுக்கு அவர் தலைவராகவும் ஆனார் அப்படின்னு சொல்லி அவங்க நிறையா விதமான கேள்விகள் கேட்கவும் ஆரம்பித்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சூத முனிவர் பதில் சொல்லவும் ஆரம்பித்தார். சூத முனிவர் மற்ற முனிவர்களை பார்த்து சொல்கிறாங்க, தேவேந்திரன் கிட்ட சிவ விக்கிரகத்தை கேட்ட உடனே தேவேந்திரன் சொல்கிறாரு, இது என்னோட விக்கிரகம் கிடையாது, இது மகாவிஷ்ணுவோட விக்கிரகம் சொல்கிறாங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி இந்த விக்கிரகத்தை மகாவிஷ்ணு ஏன் பூஜை பண்ணார், இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தேவேந்திரன் இந்த விக்கிரகம் எப்படி மகாவிஷ்ணு வழிபட்டார் அப்படின்ற கதையை சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு சமயம் மகாவிஷ்ணு அவர் யோசிக்கிறாரு, இந்த உலகத்தில் மாயையை உண்டாக்குறதுக்கு எல்லாருக்கும் காதலும் காமமும் தேவைப்படுது, இதை உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு தேவனை நம்ம மகனாக பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டு அவருக்கு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவங்கள் பண்ண செஞ்சார். மகாவிஷ்ணுவோட பக்தியை பார்த்த சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க மகாவிஷ்ணு முன்னாடி காட்சி கொடுத்து மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறாங்க, மகாவிஷ்ணுவே உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவிஷ்ணு சிவபெருமானை பார்த்து கேட்குறாங்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே காதல் வயப்படும் செய்கிற விதமாக ஒரு மகனை நான் பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த புத்திர பேர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வரமாக கேட்குறாரு. அப்போ சிவபெருமான் அந்த வரத்தை கொடுக்கவும் செய்கிறாரு. மகாவிஷ்ணு பார்வதியை வணங்காமல் அவங்க சிவபெருமானை மட்டுமே வணங்கி அவங்க சிவபெருமான் கிட்ட இருந்து புத்திர பேர் வேணும்னு சொல்லி அவங்க வரங்கள் கேட்டதுனால பார்வதி தேவி பயங்கரமாக கோவப்பட்டாங்க. அப்போது மகாவிஷ்ணுவை பார்த்து அவங்க சாபம் கொடுக்கவும் செய்கிறாங்க. சிவபெருமானால் பிறக்க போகிற மகன் சிவபெருமானோட நெற்றி கண்ணில் இருக்கக்கூடிய வர ஜுவாலைகளாலே அவங்க எரிஞ்சு சாம்பல் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாங்க. பார்வதியோட சாபத்தை கேட்ட உடனே மகாவிஷ்ணு அதிர்ந்து போகிறாரு. அதை யோசித்து அவர் ரொம்ப கவலை விட்டுரு, அவர் இது கவலை எப்படியாவது நம்ம தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிவ விக்கிரகத்தை உண்டாக்கி அந்த சிவ விக்கிரகத்துக்கு தினமும் பூஜைகள் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இப்படியே பல ஆண்டு காலம் கழிஞ்சது. மகாவிஷ்ணுவுக்கு இன்னும் மகன் அப்படிங்கிறது பிறக்கவே இல்லை. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு ரொம்ப வருத்தப்பட்டு சிவபெருமானுக்கு 3 வேளை பூஜைகள் செஞ்சு அவங்க ரொம்ப தீர்க்கமாக வழிபட்டு வரவும் செஞ்சாங்க. இப்படியே நாட்கள் போகுது, வருடங்கள் போகுது, யுகங்கள் போகுது. சிவபெருமான் மகாவிஷ்ணு முன்னாடி காட்சி கொடுக்கவே இல்லை. இதனால் மகாவிஷ்ணு ரொம்ப வருத்தம் அடைஞ்சார். அப்போ ஒரு நாள் பார்வதி தேவி மகாவிஷ்ணு முன்னாடி அவங்க தோன்றவும் செஞ்சாங்க. அப்போ மகாவிஷ்ணு பார்வதி தேவி பார்த்து அவங்க பணியை வணங்கிட்டு, நான் உங்களை வணங்காமல் சிவபெருமானை மட்டும் வணங்கினது தப்பு தான், என்னோட அறியாமையால் செஞ்ச பிழையை நீங்கள் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, நான் கொடுத்த சாபத்தை நானே திரும்ப பெற்றுக்கிறேன், உனக்கு ஒரு மகன் பிறப்பாங்க, அந்த மகன் நான் கொடுத்த சாபத்தின்படி சிவபெருமானால் அவங்க எரிச்சு சாம்பலாகவும் செய்வாங்க, திரும்ப அவர் உயிர் தளவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மகாவிஷ்ணு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரா அவங்க மகாவிஷ்ணு காட்சி கொடுத்து ஆசிரங்கள் பண்ணவும் செய்கிறாங்க. மகாவிஷ்ணுக்கு ஒரு அழகான மகன் பிறக்கிறாங்க. அந்த மகனுக்கு மனோபாவன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த மனோபாவனை தான் நம்ம மன்மதன் சொல்லி அழைக்கிறோம். இப்படி சிவபெருமானோட அருளால் மகாவிஷ்ணுக்கு பிறந்த இந்த காமதேவனை தான் பிற்காலத்தில் தேவ காரியத்துக்காக சிவபெருமான் மேலே அவங்க காமபானங்களை எய்வும் செய்கிறாங்க. இதை கண்டு கோவப்பட்ட சிவபெருமான் அந்த மன்மதனை அவர் எரிச்சு சாம்பலாக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி தேவி சொன்ன மாதிரியே அவங்க அந்த மன்மதனை திரும்ப உயிர்த்தெழ வைக்கிறதுக்கு அவங்க உதவி பண்ணவும் செய்கிறாங்க. இதனால் சந்தோஷம் அடைஞ்ச மகாவிஷ்ணு அவர் வழிபட்டு வந்த அந்த சிவ விக்கிரகத்தோட மகிமையினால தான்
தான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்துன்னு சொல்லிட்டு அந்த சிவ விக்கிரகத்துக்கு 3 கால பூஜைகள் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வந்து ஒரு கொடிய அசுரனான வாக்காளி அப்படிங்கிறவர் வந்து தேவலோகத்தை அச்சுறுத்திட்டு இருந்தாங்க. அப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மகாவிஷ்ணுகிட்ட உதவி கேட்டு போயிருந்தேன். மகாவிஷ்ணு வந்து தேவேந்திரனே பயப்படாதீங்க, அந்த அசுரனை நான் வதம் பண்ணி உங்கள் தேவலோகத்தை மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இருந்தாலும் எனக்கு பயம் தாழலை. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு வந்து இந்த புகழ்பெற்ற இந்த சிவ விக்கிரகத்தை வந்து என்கிட்ட கொடுத்து, இந்த சிவ விக்கிரகத்தை நீங்கள் வழிபடுங்க, நான் அந்த அசுரனை வென்று உங்களுக்கு தேவலோகத்தை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த அசுரனை எதிர்த்து போர் பண்ணி தேவலோகத்தை மீட்டு கொடுத்தாரு. அன்னையில இருந்து இந்த சிவ விக்கிரகம் என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் வழிபட்டு வந்துட்டு இருந்தேன். மகாவிஷ்ணு என்கிட்ட கொடுத்த விக்கிரகத்தை வந்து அவரோட அனுமதி இல்லாமல் நான் உங்ககிட்ட கொடுக்குறது சரியாகாது. அதனால முசுகுந்த சக்கரவர்த்தியே, நீங்க ஏன் மகாவிஷ்ணுட்ட அனுமதி வாங்கிட்டு வந்து இந்த விக்கிரகத்தை என்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து, ஓ அப்படியா இந்திரதேவனே, நான் வந்து மகாவிஷ்ணுவை பாட்டு அவங்க கிட்ட அனுமதி வாங்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பவும் செய்கிறாரு. முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து அந்த சிவ விக்கிரகத்தை நான் வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக அவங்க வைகுண்டம் போக செய்கிறாங்க. அப்போ வைகுண்டத்தில் இருந்த மகாவிஷ்ணுவை பார்த்து முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப பணிவோடு வணங்குறாங்க. முக்காலத்தையும் உணர்ந்த மகாவிஷ்ணு வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் முசுகுந்த சக்கரவர்த்தியை பார்த்து சொல்கிறாரு, முசுகுந்த சக்கரவர்த்தியே, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த சிவ விக்கிரகத்தை நீ இந்திரதேவன்கிட்ட பெற்று கொண்டு போய் நீ வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுமதி கொடுக்கவும் செய்கிறாரு. இதை கேட்ட உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு தேவேந்திரன்ட்டு இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் தேவலோகத்துக்கு விரைந்து போகிறாரு. தேவலோகத்துக்கு வந்தடைஞ்ச முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க இந்திரதேவனை பார்த்து சொல்கிறாங்க, நான் மகாவிஷ்ணுவை பார்த்து அவங்ககிட்ட நான் அனுமதி வாங்கிட்டேன், இந்த விக்கிரகத்தை நான் கையோடு கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்திரதேவனுக்கு வந்து அந்த சக்தி வாய்ந்த அந்த சிவ விக்கிரகத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. இருந்தாலும் மகாவிஷ்ணு வந்து இந்த விக்கிரகத்தை கொடுத்துட சொல்லி அவர் அனுமதி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத மறுக்க முடியாமல் இந்திரதேவன் வந்து அவர் தந்திரமாக அவர் விஸ்வகர்மாவை அழைச்சி இந்த விக்கிரகம் போலவே ஒரு போலியான சிவ விக்கிரகத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் செய்கிறாரு. அந்த போலியான சிவ விக்கிரகத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுக்கவும் செய்கிறாங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த விக்கிரகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க, இது வந்து உண்மையான விக்கிரகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்திரதேவன் கிட்ட அந்த உண்மையான விக்கிரகத்தை கொடுக்கும்படி அவங்க கேட்கவும் செய்கிறாங்க. இந்திரதேவன் வந்து அந்த உண்மையான விக்கிரகத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் போலியான விக்கிரகங்களை 6 விக்கிரகங்கள் செஞ்சு 1 by 1 அவர் முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுக்கவும் செய்கிறாங்க. ஒவ்வொரு சமயமும் முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து இது போலியான சிவ விக்கிரகம் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. கடைசியில் இந்திரதேவன் வந்து அவர் யோசிக்கிறாரு, நம்ம எத்தனை போலிகளை கொடுத்தாலும் முசுகுந்த சக்கரவர்த்தி கண்டுபிடிச்சிடுறாரு, இவரோட சிவபக்தியை பார்த்து நம்ம வந்து ஏமாற்றவே முடியாது, அதனால நம்ம இந்த உண்மையான இந்த சிவ விக்கிரகத்தை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முன் வந்து அந்த சிவ விக்கிரகத்தை முசுகுந்த சக்கரவர்த்திட்ட கொடுக்கவும் செய்கிறாரு. இந்திரதேவன்கிட்ட பெற்ற அந்த புகழ்பெற்ற அந்த சிவ விக்கிரகத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்து அவர் பூமியில் திருவாரூர் அப்படின்ற ஊரில் அவர் பிரதிஷ்டை பண்ணி அவர் ஆலயங்கள் அமைச்சு அதுக்கு பூஜை பண்ணவும் செஞ்சார். இப்படி இந்திரதேவன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்திட்ட போலியான விக்கிரகங்கள் கொடுத்து முசுகுந்த சக்கரவர்த்தி ஏமாத்துனதுனால சிவபெருமான் கோபம் கொண்டு இந்திரதேவனை வந்து தேவ பதவியில் இருந்து நீக்கி அவர் பூமியில் சாதாரண மனிதனாக பிறக்கவும் செஞ்சாங்க. தாம் பெற்ற சாபத்தை நீக்கிறதுக்காக பூமியில் பிறந்த இந்திரதேவன் வந்து அவர் திருவாரூரில் அவர் மங்களவாதியங்கள் இசைக்கக்கூடிய ஒரு இசை வித்வானா அவர் வளரவும் செஞ்சார். அவர் தினம் சிவாலயத்தில் போய் அவர் மங்கள வாத்தியங்களை முழங்கி சிவபெருமானை பூஜைக்கும் செஞ்சாங்க. இதை கண்டு சிவபெருமான் வந்து இந்திரதேவனோட சாபத்தை நிவர்த்தி பண்ணி அவர் தேவலோகத்தில் திரும்ப தேவபதி அடையும்படி அவர் ஆசீர்வதிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் வாழ்நாள் முழுக்க அவர் சிவபக்தராக இருந்து சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யவும் செஞ்சாங்க. சிவபெருமானோட அருளால் அவர் நிறையா இடங்களில் போய் அவர் சிவனுக்கு திருக்கோயில்கள் கட்டவும் செஞ்சாங்க, நிறையா மண்டபங்கள் அமைச்சாங்க, மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நிறையா விஷயங்களை அவர் எடுத்து செய்யவும் செஞ்சார். அவரோட காலத்துக்கு அப்புறம் அவரோட மகனான அக்னிவர்மனுக்கு அவங்க பதவி வந்து பட்டாபிஷேகம் பண்ணவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து அவரோட இறுதி காலங்களில் அவர் சிவபெருமானுக்காக சிவத்தொண்டுகள் மட்டுமே செஞ்சு அவர் வந்து மோட்சம் அடையவும் செஞ்சார். அவர் சிவலோகத்தில் போய் அவர் சிவகணங்களுக்கு தலைவராகவும் செஞ்சார். இப்படி முசுகுந்த சக்கரவர்த்தியோட காலத்துக்கு அப்புறம் அவரோட தம்பிகளான வீரவாகு முதலிய வீரர்கள் எல்லாமே வந்து சிவபெருமான் நோக்கி கடுமையாக தவங்கள் பண்ணாங்க. அவங்க இந்த மனித பிறவிலிருந்து விடுபட்டு அவங்க தேவ பதவி அடையிறதுக்கு அவங்க ஆசீர்வாதங்கள் பெறவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் இந்த வீரபாகு முதலிய வீரர்களோட மகன்களை வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியோட மகனான அக்னிவர்ணன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க தேவலோகம் திரும்பவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சூத முனிவர் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியோட வாழ்க்கை வரலாற மற்ற முனிவர்கள்கிட்ட அவர் எடுத்துரைக்கவும் செஞ்சாங்க.
ஒரு சாதாரண குரங்கா பிறந்து சிவபெருமானோட அருளால் அவர் பூமியில் முசுக்குந்த சக்கரவர்த்தியாக அவர் பிறவி எடுத்து அவர் எதிரிகளே இல்லாமல் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக அவர் நீதி தவறாமல் அவர் ஆட்சி பண்ணவும் செஞ்சார். முருகப்பெருமானோட அதீதமான பக்தியால் முருகப்பெருமான் கிட்டே இருந்து அவர் வரங்கள் வாங்கி 109 தம்பிகளையும் அவர் பெறவும் செஞ்சார். இந்த 109 தம்பிகளால் அவங்க 14 லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவங்க தீர்த்து வச்சு எல்லா இடத்துலையும் ஒரு நல்லாட்சி நிலைநிறுத்தும் மாதிரி அவங்க செய்யவும் செஞ்சாங்க. இந்த முசுக்குந்த சக்கரவர்த்தி வந்து கடைசி காலத்தில் சிவபெருமான் மேலே அதிகமான பக்தி கொண்டு அவர் சிவபதவி அடைஞ்ச இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.